வணக்கம் மக்களே! நீங்க பார்த்துருக்கிறது டேஞ்சர் டிஸ்கஷன். இந்த சேனல்ல இன் இன் தமிழ்நாடு டூ இன்டர்நேஷனலா இருக்க எல்லா முக்கியமான சம்பவங்கள பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐகானையும் அமுத்திக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். இன்னைக்கான டாபிக்க நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு கூட நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் சைலேஷ். தேங்க் யூ. வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஸோ பேசலாம்? இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து 2002 பாண்ட்ஸ் நம்ம 2 பேருமே. ஸோ அடுத்து வந்து இங்க சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த 2005 பாண்ட்ஸ்க்கு அப்புறம் இருக்கவங்கலாம் வந்து இப்ப கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம இன்னும் அப்படியே ஜோக்கரா சுத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை பத்தி சங்கடப்படுத்துறாம தான் ஏய் பேசலான்ட்டு. ஓகே, ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2005 வந்து கல்யாணம் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் தெரியுது. ஆ. ஸோ ஆஸ் அ 2002 பானா வந்து நம்ம வி ஆர் அண்டர் ஜென்சி கேட்டகரி. பட் ஆனா ஜென்சியா இருந்தாலும் வந்து நம்ம 90s காலகட்டத்தையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 2K காலகட்டத்தையும் பார்த்துருக்கோம். பட்டன் ஃபோன்லயும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆண்ட்ராய்ட் ஃபோன்லயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வர மாடர்ன் ஃபோன்ஸையும் யூஸ் பண்றோம். இன்னைக்கு சென்சி பண்ற எல்லா விஷயங்களையும் நாமளும் பண்றோம். 90s கிட்ஸ் பண்ண விஷயங்களையும் நாங்களும் பண்ணியிருப்போம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல வாழ்ந்த நம்ம வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுங்கிறது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து 90s எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸோ ஜென்சி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் பேசலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம 90ஸ் பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 2 பேரையும் தனித்தனியா பார்த்துட்டு, அப்புறம் என்ன நடக்குது அப்புட்ன்னு பேசிக்கலாம். ஸோ 90ஸ்ல வந்து ஓகே. பார்த்தோம்னா, நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அடிப்படையா 90ஸ் கிட்டு நம்ம பிரிக்கிறதுக்கான பேசிக் காரணமே, நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு எத பண்ணா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாய்ங்க. இந்த சொந்தக்காரன் என்ன ஆமா, சொல்லுவான்றது முக்கியம். 4 பேர் பேசுவாங்க அப்படின்னு அத ஒரு உலகம் நம்மள எப்படி பாக்குது அப்புடின்றத பத்தி மட்டுமே அவங்க யோசிப்பாங்க. ஆமா. ஒரு விஷயம் பண்ணிட்டா 4 பேர் என்ன பேசுவாங்க? இத பண்ணா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு சுத்தி முத்தி இருக்க அந்த சொசைட்டி என்ன சொல்லுன்றத பத்தி மட்டுமே கவனிச்ச மக்கள், அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸா இருந்த சிக்னிஃபிகன்ஸ் குடுத்த மக்கள் வந்து 90ஸ் கிட். இன்னைக்கு ஆமா. இன்னைக்கு வந்து அப்பா, அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்றதே முக்கியம் கிடையாது. நான் என்ன யோசிக்கிறேனோ அதான் முக்கியம். நான் என்ன செய்றேனோ அதான் கரெக்ட். கண்டிப்பா. அப்புட்ன்னு இருக்கிறது ஜென்ஸி. இப்ப இதுக்கு மிட்ல ம். மாட்டிக்கிட்டு இருக்க ஆட்கள் எப்படி அப்புட்ன்னா, இந்தாண்ட சுயமா ஒரு முடிவு எடுக்க முடிவு பண்ணிருவாங்க. ஆனா, அப்பா, அம்மாவோட முடிவும் தேவ. ஆனா, இவிங்க முடிவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். 2 பக்கமும் மாட்டி முழிக்கிற மக்கள் கொஞ்சம் பேரு. கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள மாட்டிக்கிற மக்கள் கொஞ்சம் பேரு. ஜென்ஸியா இருக்க மக்கள் கொஞ்சம் பேரு. இந்த 2000 டூ 2005ல பொறந்தவங்க ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். இப்பிடி. அதுல ம். பாதி ஜென்சியாவும், பாதி 90ஸ் கிட்டாவும், பாதி இங்கிட்டும் சேராம, அங்கிட்டும் சேராம, நடுவுல நிக்கிறாய்ங்க. ஸோ இவைங்கள காலம் தான் முடிவு பண்ணும். எந்த பக்கம் போய் சேரணும் அப்டின்றது. கண்டிப்பா. ஸோ இப்ப 90ஸ் கிட்ல கல்யாணம் ஆக வயசு இப்ப நமக்கு கல்யாண வயசு பண்ற வயசு வந்துருச்சு. ஸோ வி ஆர் அட் ஆமா. ம். நம்ம வந்து இப்ப ப்ராப்பரா ப்ராப்பர் டைம்ல இருக்கோம். இன்னும் எக்ஸ்பைரி ஆவறதுக்கு இன்னும் 2, 3 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள பண்ட்டா தான் எப்டி சொல்றது? ஸ்பிரிச்சுவலாவும் சரி, பயாலஜிக்கலாவும் சரி, டெக்னிக்கலாவும் இந்த ஏஜ் தான் கோல்டன் ஏஜ் ஒரு பையனுக்கு. இதுல கண்டிப்பா. மேரிட் ஆகி இருக்கணும். அதுதான் ப்ராப்பரா இருக்கும் அவன் லைஃப்க்கு. ம். ஸோ இப்ப 90ஸ் கிட்லாம் அந்த கோல்டன் ஏஜ் எல்லாம் தாண்டி கல்யாணம் ஆனா சரி, அப்டின்ற ஆங்கிளுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா வந்து முதல்ல செட்டில் ஆகணும். ஸோ ம். அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. தங்கச்சியை படிக்க வைக்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படின்னே சுத்திக்கிட்டு இருந்த நபர்கள். அவைங்களுக்கு ஆனா ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாதுப்பா. நான் தான் என்னால எனக்கு என்ன இத பாத்துக்க வேணுமோ முடியுமான்னு நான் எனக்கு பண்ணிக்குவேன். தெரியாது. ஆனா நான் ஒரு பொண்ண பாத்துக்குவேன். அவ்வளவுதான். இது இவிங்களுக்கு தன்னை மீறி தன் குடும்பத்தையும் நம்ம பாத்துக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. ஆனா, கண்டிப்பா. நம்ம என்ன சொல்லலாம்? ஜென் ஏ ஒரு ஒரு கேட்டகரி வச்சுக்குவோம். என்ன ரொம்ப ப்ரீவியஸ் ஜெனரேஷன் 1980ஸ்ல பொறந்தவங்கலாம்
வேலை வாய்ப்பு, மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறான்லாம் யாரும் கேட்கல. நல்ல மாப்பிள்ளையா? நல்ல கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா? கட்டி வச்சுருவாங்க. ஆடு மாடு கண்டிப்பா, மேய்ச்சிருப்பாரு. கண்டிப்பா. ஏதோ ஏதோ ஒரு ஒர்க் சோ அந்த பண்ணியிருப்பாரு. அந்த பெ குடும்பத்த பாப்பாங்க. சோ அந்த குடும்பம் நல்ல குடும்பமா? ம். அப்படிங்கிற மாதிரி போகும் பெருசா சொத்து பத்து, செலக்ஷன். அது ஒரு 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 இப்ப இன்னைக்கு இருக்க மாரி டிமாண்ட்ஸ்லாம் இன்னைக்கு கிடையாது. ரொம்ப சிம்பிளா கண்டிப்பா. லைஃப்னா வாழ்றது. அவ்வளதான். இவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அங்க சுத்தமா ஏன்னா அங்க ஆப்ஷன்ஸ் இல்ல. ஆப்ஷன்ஸே ஒரு 1ஓ 2ஓ தான் இருக்கும். அதுக்குள்ள டிசைட் ஆனா பண்ணி ஈவன் முடிச்சுக்கணும். தோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லன்னாலும், சீர் செய்யறதெல்லாம் தன் கடமையா எடுத்து பண்ணாங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு என்னடான்னா அப்படின்னு சொன்னா வந்து வரதட்சணை கொடுமை அப்படின்றாங்க. இல்ல அதாவது இங்க ஒரு சின்ன லிமிட் இருக்கு. அந்த காலத்துல பெண் வீட்டார் ஏன்னா அந்த காலத்துல ஆண் வீட்டார் ஆம்பள பசங்கலாம் படிக்கலாம் இல்ல. படிச்சு ஆ, ஊன்னு சொல்லி நான் வந்து ரேரான ஒரு மெட்டீரியல். நான் கிடைக்கணும்னா நீங்க எனக்கு குடுத்தாகணுன்ற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. பையன், பொண்ணு. அம்மா பொண்ணு வீட்ல என்ன போடுறாங்களோ, அது பையன் வீட்ல வாங்கிப்பாங்க. அது அந்த புது தம்பதியினருக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி குடுக்கும். ஒரு கிரைசிஸ் வரப்ப அப்படின்றதுக்காக குடுக்கப்பட்டது. லேட்டர் பீரியட்ல சராசரி ஆண்கள விட சிலர் படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு வந்து சம்பாரிக்கிற கெப்பாசிட்டிக்கு வந்துட்டாங்க. உத்தியோகத்துக்கு வந்து சம்பாதிக்கிற கெப்பாசிட்டிய வளர்த்துக்கிட்டதுனால, இந்த மாரி மாப்பிள்ளையெல்லாம் ரேரஸ்ட் மெட்டீரியல். அப்ப இவிங்கள வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்புட்ன்னா, அதுக்கான சன்மானத்த குடுக்கணும். அதுக்கான பிரைஸ் நம்ம இப்ப வந்து புரொவைட் பண்ணணும் அப்டின்றதுக்கு பெண் வீட்டார் வந்து முடிவு பண்ணாங்க. அதனால மாப்பிள்ளை வந்து கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்காருன்னா, இத்தன பவுன் நீங்க குடுக்கணும். அப்ப உங்க பொண்ணுக்கு வந்து லைஃப் டைம் செக்யூரிட்டி கிடைக்குது. அப்படின்றது தான் ஆண் வீட்டார், பெண் வீட்டாருக்கு சொல்றது. மாப்பிள்ளை டாக்டர். இப்படி மாப்பிள்ளையோட ஸ்டாண்டர்ட் இங்க இருக்கு. அதனால நீங்க வந்து இத புரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லி, படிப்பு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது தான் இந்த மாரி. இது ஒரு கட்டத்துல ம். போக போக பெண் வீட்டாரோட ஏன் இதுக்கு லிமிட்ட முன்னால அதெல்லாம் இல்லவே இல்லங்கிறீங்களா? இந்த அளவுக்கு இல்ல. ஓகே. ஏதோ குடுப்பாங்க அவ்வளவுதான். ஆ சொன்னேன். சோ அது வந்து அவங்களோட அன்பின் வெளிப்பாடா அவங்க குடுக்கறது அவ்வளவுதான். அன்னைக்கு மாப்பிள்ளைய பொறுத்து வரதட்சணை மாறல. பொன் வீட்டாரால என்ன முடியும்? அப்புட்னு வச்சு பேசுனாங்க. இல்லங்க கொஞ்சம் சேர்த்தி போடுங்க. அப்புட்னு 2 பெரியவங்களும் பேசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஐ மீன் அந்த அந்த 90ஸ் காலகட்டத்துல எப்படி பேசுறாங்கன்னா, மாப்பிள இவ்வளோ படிச்சிருக்காரு, இவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு மாப்பிளைய வச்சு தான் டீல் பேசுனாங்க. அன்னைக்கு டீல் பேசுறது அந்த 2 குடும்பமும் அந்த பையனுக்காகவும், பொண்ணுக்காகவும் பேசுனாங்க. ஆனா இங்க மாப்பிளைய வச்சு வியாபாரம் பண்றது. புரியுதா? ம். நான் என்ன சொல்ல பட் ஆனா வரேன் இந்த அப்படின்னு. டைம்ல வந்து அது பண்ண முடியாது இல்லையா? சின்ஸ் வந்து 2 பேருமே படிச்சிட்டதுனால. இங்க என்ன வந்துடுறாங்கன்னா, டர்ன் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. பொண்ணு இப்படி இருக்கு. ஓகே. மாப்பிள்ளை கிட்ட என்ன இருக்கு? ஸோ 1980ஸ்ல பையன், பொண்ணு 2 பேத்து வாழ்க்கைக்காக என்ன வேணும்னு பேசிக்கிட்டாங்க. 1980ஸ்ல மாப்பிள்ளை கிட்ட இது இருக்கு, அது இருக்கு. மாப்பிள்ளை தான் பண்ணியிருக்காரு. பொண்ணுக்கு அத ஈக்குவல் பண்ண மாரி நகை போட்டு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. 2000 ஆஃப்டர் 2000 என்ன ஆச்சு அப்டின்னா, இப்ப இப்ப ரீசென்ட்டா ஜென்ஸி டைம்ஸ்ல என்ன ஆகுது அப்டின்னா, பொண்ணு இருக்கு ஓகே. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறதில்ல. ஒரு பக்கம் கிரைட்டீரியா. இருக்கிற பொண்ணுக்கு என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, பொண்ணு கிடைக்கிறதில்ல. அதனால பொண்ணு வச்சு டிமாண்ட் பண்றாங்க பொண்ணு சைடுல இருந்து. மாப்பிள்ளை கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா? கார் இருக்கா? சொந்த வீடு வேணும். ம். மாசம் ரூ. 1,00,000 ரூ. 1,00,000 சம்பாரிக்கணும். சம்பளம் இருக்கா? ஆனா வயசு ம். 25 இருக்கணும். ஏன்டா நீ ம். சம்பாரிக்கிறப்போ உனக்கு 25 இருந்துச்சா? வயசு 25ல நீ 1,00,000 சம்பாரிச்சியா? சரி அந்த காலத்துக்கு 10,000 சம்பாரிச்சியா மாசம்? இல்ல ஒரு 30,000 40,000 சம்பாரிச்சியா? கார் வச்சிருந்தியா? மாடி வீடு வச்சிருந்தியா? இல்ல உங்க அப்பா அம்மாவ தான் ம். தனியா அனுப்பிச்சு விட்டியா? இது ம். அவிங்கலாம் பண்ணல. ஆனா அவிங்க பொண்ணு சொகுசா நோகாம அப்படியே வாழணும். ம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ம். பொண்ணு காட்டுக்குலாம் இறங்கி வேலை செய்ய மாட்டா. அப்படிலாம் அந்த காலத்துல சொல்ல மாட்டாங்க. காடு இருக்கும். கட்டி குடுத்தாங்க. காட்டுல வேலை செய்வாங்க. அது லைஃப் ஸ்டைல். அம்மா வீட்லயும் இருந்துச்சு. அத அப்படியே கன்டின்யூ பண்றாங்க. இது ஒரு எக்ஸிஸ்டா 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனா இங்க நான் இண்டிபெண்டன்ட் வுமன். நான் சம்பாதிக்கிற காசு நான் செலவு பண்ணிப்பேன். நீ சம்பாதிக்கிற காசையும் நான் தான் செலவு பண்ணுவேன். ம். அப்படி வந்துட்டாங்க. ம். ஸோ, இப்போ வந்து நமக்கு வந்து 1980ஸ், 90ஸ்ல இப்படிலாம் இருந்தாங்க பெண்கள் அப்புட்ன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு இப்படிலாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ வாழ்க்கைய என்ஜாய் பண்றதுக்கு டெம்பரவரியா ஜென்ஸிலருந்து ஒரு பொண்ணு கிடைச்சதுனா நல்லா இருக்கும். ஜென்ஸி டைம் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட மென்டாலிட்டி ஜாலியா இருக்கணும். என்ஜாய் பண்ணணும். ம். ம். கஷ்டம் அப்புட்ன்ற வார்த்தையோட கேட்றக்கூடாது. லிட்டில் லிட்டில் பிரின்சஸ் ஆமே. ஆமா. லிட்டில் பிரின்சஸாவே இருக்கணும். கல்யாணம் ஆனாலும் சரி. இல்ல கல்யாணம் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அ யாரு?
ஆக்சுவலி ராணியா மாறணும் அப்படிங்கறத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். அப்பயே லிட்டில் பிரின்சஸாவே இருக்கணும்னு நினைச்சா எப்படி? ஏன்னா ராணியா மாறினா பொறுப்பு எடுத்துக்கணும். ராணிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பகுதியை ஹேண்டில் பண்ண போறாங்க. நாட்டு கண்டிப்பா. மக்களோட வெல்பீயிங்க கிங் என்ன பண்றாரு? கிங் ப்ரொடெக்ட் பண்றாரு மக்கள. குயின் வந்து மக்கள ம். போய் சந்திச்சு என்ன தேவை, ஏது தேவைன்னு பார்த்து ரிப்போர்ட் பண்றாங்க. கிங் அத அமுல்படுத்துறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும். இங்க அப்படி கிடையாது. நான் இளவரசி தான். எங்க அப்பாவுக்கு இளவரசி தான். உனக்கு இளவரசி தான். என் பையன் வந்தா நான் இளவரசியா தான் வச்சுக்கணும், இருக்கணும். லிட்டரலி அப்படின்னா அவனு எப்படி? கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பெரிய பெரிய ஆம்பிஷன் இருக்கு, எய்ம் இருக்கு, கோல் இருக்கு. ஆனா கஷ்டப்படாம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கவே முடியாதுன்றத ஏத்துக்க மாட்டாங்க. ம். அப்ப ஜெயிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆ. ஆனா அப்படி வேணா ஜெயிச்சவன் இருக்கானா? 45 வயசு, 50 வயசு ஜெயிச்சவன் இருப்பான். அரை சொட்டையோட. இல்ல ஆக்சுவலி 35, 30 அந்த வயசுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்ல வேணாம். இருக்காங்க. உனக்கு கோடீஸ்வரனா வேணும் அப்படின்னா அங்கதான் கிடைக்கும். வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நோகாம சுகர் டேடி தான் வேணும், சுகர் டேடியே வேணும் அப்படின்னா அங்கதான் கிடைக்கும் உனக்கு. கண்டிப்பா செலவு பண்ணிக்கிட்டே சுத்தலாம். ஆமா. அவன் வந்து அந்த பொண்ணு ரசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு அது மட்டும் தான் அதுக்கு அது பண்ண மட்டும் தான் அவன்கிட்ட டைம் இருக்கும், எனர்ஜி இருக்கும். அவ்வளவுதான் எனர்ஜி இருக்கும். அவன் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணான். அதுக்கு அவன் கஷ்டப்பட தேவையில்ல. அதனால இவங்களும் கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ ம். ஒரு ஜெனரேஷன்ல இப்ப அந்த 1980s 90s இருந்த பெண்களை பார்த்துட்டு இப்ப நம்ம ஒருத்தன் ஜெயிக்கணும் வாழ்க்கையில நம்ம ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆம்பளை பையனுக்கு ஜென்சில இருந்து ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா அருமையா இருக்கும். ஆகா அப்படின்ற மாதிரி இருக்கும். அருமையா? எப்படி? தலையில துண்டை போட்டுட்டு நீ ஏன் அவளை பார்த்த இன்ஸ்டால ஏன் லைக் போட்ட அப்படின்னு ரீல்ஸ் பண்ண வரமாட்டான். எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. ஐயோ. ரீல்ஸ் பண்ண ஓ, வரமாட்டான் அப்படின்னு. பிரச்சனையா போகுங்கிறதான் அப்படி சொல்றியா? அதான் அருமையா இருக்கும். தக தகன்னு மின்னும். அப்படியே கொழுந்து விட்டு எரியும். ஆமா. எரியுமா அப்படியே லைவ் ஃபயரா இருக்கும். ஃபுல் டைம் ஃபயர் தான். பட் ஒரு ம். ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா 100ல 99 பேர் இந்த மென்டாலிட்டி இருக்காங்க. ஏதோ 1, 2 இன்னும் ரேர் பிரீடா நருட்டோ அனிமில வர மாதிரி ஹினாட்டா மாதிரியான கேரக்டர் ஸ்டில் இருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா 100ல 99 பேர்த்த தாண்டி அந்த ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப பாடான விஷயம். ஸோ அதுவும் சொல்லியே ஆகணும். எங்க இவங்க கண்டுபிடிக்கவே வந்து இது பண்ண மாட்டாங்க போலயே, ட்ரை பண்ண மாட்டாங்க போலயே. அதாவது இதுக்கு ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தேன். ம். என்னன்னா மென் ஆர் ஒர்க்கிங் ஹார்டு டு கெட் மேரிடு, ஆனா உமன் ஆர் ஒர்க்கிங் ஹார்டு டு நாட் கெட் மேரிடு. ஸோ அதாவது அவங்க வேலை பாக்குறதே வந்து என்னன்னா வந்து இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான்ங்கிற மாதிரி இருக்கு இப்ப சுச்சுவேஷன். அதான் இது ஒரு இதுல இருக்கும். இப்ப விமன் ஒர்க் போர்ஸ் நம்ம நாட்டுல யங்ஸ்டர்ஸ் அதிகம். யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாரும் ஆண்கள் கிடையாது, பெண்களும் இருக்காங்க. இப்படி எல்லா பெண்ணையும் ஒர்க் ஃபோர்ஸ் உள்ள செலுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ஜெனரேஷனோட பர்த் ரேட் வந்து அப்படியே டிராப் ஆகுது. ஏன்னா வேலை கண்டிப்பா. வேலை வேலைன்னு குடும்பத்துல 2 பேர், ஒருத்தர் ஒரு பார்ட்டையும் இன்னொருத்தர் இன்னொரு பார்ட்டையும் ஹேண்டில் பண்ணணும். 2 பேருமே வெளியே போயிட்டாங்கன்னா குடும்பத்தே ஃபார்ம் ஆகாம போயிடுது. அப்புறம் அந்த குழந்தைக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு நமக்கெல்லாம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு இப்பதான் வார்த்தையை கேள்விப்படுறோம். இவனுங்க அதுக்குள்ளதான் வாழ்றானுங்க. இது கேட்டா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ப்ரோ, டிப்ரெஷனா இருக்கு ப்ரோ. டேய் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு கூட தெரியும். அசால்ட்டா அத யூஸ் பண்றாங்க. நம்ம அப்பா அம்மா கூட ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, அதுக்கும் சும்மா உட்காந்துருந்தாங்களா? அவங்க செய்யாத செஞ்சுட்டே இருந்தாங்க. கண்டிப்பா. அந்த ஆக்டிவிட்டி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு அவங்க வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இவனுங்க ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறானுங்க. கேட்டா சரக்கு போட்டுக்கிறானுங்க. அதுக்கு மேல போனா சரக்கு. சோ கண்டிப்பா அதுதான் இந்த போதை பழக்கம் அதிகமானதுக்கான காரணம் அதுதான். இப்ப இங்க ஆண்கள் மட்டுமா இதுக்கு அடிமையா இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஆணும் கண்டிப்பா இல்ல. பெண்ணும் சமம் அப்படின்னு அவங்களும் உள்ள இறங்குறாங்க. மாமே நானும் வரேன் மாமே கூட அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இது ஒரு ஆங்கிளா. அடுத்து இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, முக்கியமா இந்த காலகட்டத்துல டைவர்ஸ் கேஸ் அதிகம். ஏன் 1980ஸ்ல டைவர்ஸ்ன்ற பேச்சுக்கே நடந்திருக்காது.
1990ஸ்ல இது ஒரு ரேரா 1, 2 2000 டூ 2010 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துச்சு. இப்பல்லாம் நல்ல பீக்ல இருக்கு. ஏன்? இந்த டைம்லைன்ல இந்த காலகட்டத்தில ஏன் பீக்ல இருக்கு? மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுன்னு அது ஒரு பக்கம் காரணம். மக்கள் தொகை அதிகமானாலும் ஏன் டைவர்ஸ் வாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கிள் மேட்டர் தான். ஃபோன். ம். ஏன்? இந்த ஃபோன் வச்சு என்னவா இருக்கும்னு நீ கெஸ் பண்ற? என்னவா இருக்கும்? இந்த ஃபோன் மூலியமா வந்து அவங்க உலகத்தோட கனெக்ட் ஆகுறாங்க. உலகத்தோட கனெக்ட் ஆகும்போது, இவன் இப்படி பண்றான் பாரு, அவன் அப்படி பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள பார்க்குறாங்க, கன்சியூம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தானும் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ம். அப்படி நினைக்கும்போது வந்து ஆனா அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ண மறந்துடுறாங்க. அவங்களுக்கு அதுதான் தொழில். அதனால அவங்க அத பண்றாங்க. ஆனா வந்து இவங்க அத பார்த்துட்டு ஏமாந்து போய் நானும் அத மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அப்படி எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும்போது மறுபடியும் அது வந்து ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ்ல கொண்டு போய் விடும். கண்டிப்பா ஃபினான்சியல் கிரைசிஸ் வரும்போது இவங்க கூடலாம் வாழணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கரெக்ட்டு. இது ஒரு ஆங்கிள். ஓகேவா? 2வது ஆங்கிள் பார்க்கலாமா? ம். 1980ஸ்ல ஃபோன்ஸ் ரொம்ப கம்மி. 1990ஸ்ல ஃபோன்ஸ் இருந்தாலும், எல்லார்ட்டயும் ஃபோன்ஸ் கிடையாது. அப்பயும் யார்ட்டயும் ஃபோன் இருந்தாலும் சண்டை ஆயிடுச்சு அப்புட்ன்னா, உடனே ஃபோன் பண்ணி வீட்டுக்காரர் சண்டை போட்டு போயிருவாரு. ஃபோன் இல்லாத காலத்துல அந்த அம்மா சாயந்தரம் வேலைக்கு விட்டு வீட்டுக்கு வர வரைக்கும், சுத்தி முத்தி இருக்க மக்கள்ட்ட பேசிட்டு அத பத்தி மறந்துருவாங்க. 1990ஸ்ல வீட்டுக்கு வருவாரு. பூவும், மல்லிகை பூவும், அல்வாவும் வாங்கிட்டு வர சமாதானப்படுத்திருவாரு. இப்ப இந்த காலகட்டத்துல அவன் சண்டை போட்டு வெளிய போறானா, உடனே ஃபோன் பண்ணி, "நீ அவனா, இவனா அப்படி சொல்ற, இப்படி சொல்ற, திட்டுற, அத பண்றன்னு" அவன் வேலைக்கு போகணும்னு சண்டைய பிரேக் பண்ணிட்டு தான் வெளிய போறான், வீட்ட விட்டு. வெளிய போனவனையும் விடாம ஃபோன் பண்ணி சண்டை போட்டுட்டே இருக்கிறது. வெறுப்பாயி அவன் ஆஃபீஸ வேலைய சொதப்பிருவான். ஹையர் அஃபிஷியல்ஸ் திட்டுவாரு. அங்க அங்க எஃபிஷியன்சி குறையும். அதோட வுட்டாய்ங்களா? கிடையாது. அவன கால் கட் பண்ணிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்றது, இல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்றது. உங்க மாப்பிள்ளைய அடிச்சுட்டான், என் புருஷன்காரன் அடிச்சுட்டான், திட்டிட்டான், அத சொல்ட்டான், இத சொல்ட்டான்னு. உடனே பெண் வீட்டு சைடுல இருந்து, என் பொண்ண கொடுமைப்படுத்தான், என் பொண்ண எப்படி வளர்த்தேன், எப்படி தாங்குனேன், எப்படி பண்ணேன், அப்படியே பொங்கி எழுந்து வெடிச்சிருவாய்ங்க அப்படியே. நீ உடனே அவன் கூட வாழ வேணாம். உலகத்துல யாரும் வாழாமே இல்லையா? நீ வந்து நான் உன்ன பாத்துக்கிறேன். இதான்டா ம். சாக்கு அப்படின்னு கிளம்பிறது. ம். இந்த ஃபோனால இது ஒரு இன்டைரக்ட்டா முக்கியமான பிரச்சனை இது ஒண்ணு. 2வது சும்மா இருக்க நேரத்துல ஃபோன பாக்க வேண்டியது. படங்கள்லாம் பார்க்க வேண்டியது. படத்தெல்லாம் பண்ற மாரி எனக்கும் பண்ணுன்றது. தனக்கும் நடக்கும்னு எதிர்பார்க்கிறது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இங்க வாழ்க்கையில நெறைய பேர் எதிர்பார்ப்ப வச்சே தான் வீணா போறாங்க. கொஞ்சம் குறைச்சுக்கங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாங்க. இந்த 90ஸ் கிட் எல்லாம் அவிங்க ஃபேமிலி 90ஸ் கிட்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் ஆனா போதும்டா சாமின்ற மாரி இருக்காய்ங்க. ஆனா அவிங்க ஃபேமிலி அ மாப்பிள கிட்ட இது இருக்கணும். பொண்ணு வீட்ல அவ்வளோ போடணும். மாப்பிள கிட்ட இந்த சொத்து இருக்கணும். பொண்ணு வீட்ல அந்த சொத்து இருக்கணும்னு சொல்லி 2 வீட்டாருக்கோட எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த 90ஸ் கிட் லேட் கல்யாணமாகாம போறது. ஆகுதுங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆமா. ம். அவங்க பையனுக்கும், பொண்ணுக்கும் புடிச்சிருக்கா? பையன் நல்ல கேரக்டரா? பொண்ணு நல்ல கேரக்டரா? 2 பேருக்கும் ஒத்து போகுமா? டப்புன்னு புடிச்சு கட்டி வச்சு உட்டுறணும். நீ என்னதான் தங்கம் தங்கமா என்ன ஜாதகம் பார்த்து கட்டி வச்சாலும், சிம்பிளான கால்குலேஷன் ஒரு 6 மாசம் போச்சுன்னா, ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா சலுப்பா தான் இருக்கும். கரெக்ட். அதான். அதாவது என்னன்னா, இவங்க என்ன பண்ணலாம்னா, அ ஒரு ஒரு மன திருப்திக்காக இனிஷியல் லெவல்ல ஜாதகம் ஒத்து போகுதுன்னா, ஒரு டேட்டுக்கு வந்து அனுமதிக்கலாம். ம். டேட்ல புடிக்கலன்னா புடிக்கல. அவ்வளவுதான். போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, 90ஸ் கிட்லாம் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ ஒருத்திங்களா பார்த்து பழகுறதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. டப்புன்னு ஒரு இடத்துல செட்டில் ஆயிரணும். அவ்வளோதான். ஏன்னா இங்க புரியுது. பர்த் ரேட் குறைஞ்சுகிட்டு இருக்கு. சராசரியா இப்ப வந்து 1.9 இருக்கு. 2க்கு கம்மியா போக்கூடாது பர்த் ரேட்டு. பர்த் ரேட்டு 2 பாயிண்ட்டுக்கு கீழ போக்கூடாது. தமிழ்நாட்டோட பர்த் ரேட்டு 1.9 தான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா, இன்னைக்கு நெறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட் வுமன் கல்யாணம் பண்றது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் ரூ. 1,00,000 ஆயிடுச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்னு பசங்க வேணான்றாய்ங்க. ஒரு பக்கம் பொண்ணுங்க இண்டிபெண்டன்ட் வுமன் சுதந்திரமா இருக்கணும். யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது.
வீட்ல சமையல் செஞ்சுட்டு, ஒரு பக்கம் வீட்ட மேனேஜ் பண்றதே பெரிய வேலை. நீ வீட்ட மட்டும் பார்த்துக்கோ. நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா, நான் என்ன உனக்கு அடிமையா? அப்டின்ற ஆங்கில புரிஞ்சுகிட்டு, இண்டிபெண்டன்ட்டா இருக்க ஆசைப்படுற வுமன் ஒரு பக்கம். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் குழந்தையே பொறக்கறது ஒரு குழந்தை பெத்துக்கிறதே கஷ்டம் அப்டின்னா ஹெல்த்த மோசம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்டி ஒரு கேட்டகிரி. ஒரு கேட்டகிரி லவ் பண்றாய்ங்க, நான் கல்யாணம் பண்றாய்ங்க, பிரிஞ்சு போயிர்றாய்ங்க. திருப்பி வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றாய்ங்க, தனித்தனியாவோ திருப்பி அவிங்களோட சேர்றாய்ங்க. பட் குழந்தை பெத்துக்க முடியுதான்னா கிடையாது. வயசாயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த பிசிக்கல் சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம், அந்த பர்த்துக்கான பாசிபிலிட்டி கம்மியாயிருது. இப்படி ஒரு ஆங்கில்லயும் நம்ம சாப்பிடுற ஃபுட்டு, ட்ரெஸ் மூலியமாலாம் 1980ஸ், 90ஸ்ல இருந்த பெண்கள விட, இப்ப இருக்க பெண்களுக்கும், ஆண்களுக்கும் ஒரு குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால தான் ஊருக்கு 10 ஆஸ்பத்திரி வச்சிருக்கான். கருத்தரித்தல் மையம்னு சொல்லி. நேச்சுரபிளா 10 பாஞ்சு போட்டு வதன்னு என்னமோ சமோசா போடுற மாரி தள்ளுனாய்ங்க. இன்னைக்கு 1 மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பாடா படுறாய்ங்க. இல்ல இது வந்து எப்படி பார்க்கணும்னா வந்து தமிழ்நாட்டுல இப்படி குறைஞ்சிருக்கு. பட் ஆனா ஓவராலா உலகளாவிய பார்க்கும்போது இந்தியா வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு. அப்படிதானே? கரெக்ட்டா? வந்துருச்சு. பாஸ்ட்லயே வந்துருச்சு. பட் வேர்ல்டு ஆ. லெவலாவும் பர்த் ரேட் குறைஞ்சிருச்சு. 6 பாயிண்ட் சம்திங் வந்து இப்ப ஆ 4.5க்கு கரெக்ட், வந்துருச்சு. கரெக்ட், கரெக்ட். அது வேணா கரெக்ட். வேர்ல்டு லெவல்ல வந்து பர்த் ரேட் குறைஞ்சிருச்சு. அது ஒரு பக்கம். அது வந்து எல்லா கண்ட்ரீஸோட இன்வால்வ்மெண்ட்னால. ஸோ ஆனா இந்தியாவுல வந்து பர்த் ரேட் இன்க்ரீஸ் அதாவது என்ன சொல்றது? பாப்புலேஷன்ல ஜாஸ்தியா வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து படிப்பறிவு இல்லாத சில மக்கள் காரணமா இருக்காங்க. இல்ல. இத வந்து இந்தியாவோட மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சுன்னு பார்க்கக்கூடாது. இந்தியன் மக்கள் தொகை 100ஆ இருக்கு. சைனாவோட மக்கள் தொகை 101ஆ இருந்துச்சு. அங்க 3 பேர் செத்துட்டான். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது? இந்தியா மக்கள் ஓ! தொகை அப்படி அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல ஆயிருது. வர்றீங்க. ஓகே. ஆமா. ஆ. நம்ம ஆல் ஓவர் இந்தியாவோட பர்த் ரேட்டே குறைஞ்சிருக்கு. ஓகே. இந்த ஒ குடும்ப கட்டுப்பாடு ஸ்கீம் கொண்டு வந்து இந்தியா ஃபுல்லா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணப்ப, தமிழ்நாடுல ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க. நார்த் ஸ்டேட்ஸ்லாம் கம்மியா தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்ப நம்பள விட இந்த யூபி, ராஜஸ்தான் அப்படின்ற ஸ்டேட்ஸ்லலாம் மக்கள் தொகை இன்னமும் நல்ல லெவல்ல தான் குழந்தைங்க பொறந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட, நம்பள விட பர்த் ரேட் சைனால குறைஞ்சிருச்சு. அங்க யங்ஸ்டர்ஸ் இல்ல. ஏன்னா, அங்க மக்கள் ஓ! தொகை அதிகமாகுதுன்னு சைனா கவர்ன்மென்ட் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. இப்ப நெறைய வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு அங்க. ஓஹோ! இங்க கல்யாணம் ஆகுறது சிரமமா போய்க்கிட்டு இருக்கு இப்ப. ம். சோ, இப்ப அது அது ஒரு இல்ல ஆங்கிள்ல ஆக்சுவலி அந்த லிட்ரசி ரேட் வந்ததுனால தான் மக்கள் வந்து பல விஷயங்கள நெனச்சு பயப்படுறாங்களோ அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அதத்தான் சொல்ல வந்தேன். கரெக்ட்டு. அதுவும் கரெக்ட்டு. 2வது ஏன்னா இவங்க வந்து ஃபியூச்சர நெனச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. உண்ம, உண்ம. அது இல்லாம அதாவது ரூ. 1,00,000 வந்து ஸ்கூல் ஃபீஸ் வைக்கிறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். எல்லா காலகட்டத்திலயும் இருப்பான். இன்னைக்கு ரூ. 1,00,000 வச்சிருப்பான். நாளைக்கு ₹1,00,00,000 வச்சிருப்பான். ஆனா அதுக்குன்ட்டு வந்து நம்ம அத நெனச்சு பயந்துகிட்டே இருந்தா எப்படி? எல்லாரும் பிரைவேட்ட அபான் பண்ணிட்டு கவர்ன்மென்ட்க்கு வந்துட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கவர்ன்மென்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு கவர்ன்மென்ட் ஆளாகிறாங்கல்ல. எல்லாருமே ம். சடனா டம்ப் பண்ணிட்டு, அப்படியே யாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் குறைச்சே தீரணும். ஒரு மார்க்கெட் கண்டிப்பா. வேலை எப்படி ஃபிட் ஆகுதுன்னா, மக்கள் ஒரு பொருள இப்போ ஒரு தேங்காய் இருக்கு. ரூ. 45 விலை சொன்னா 10 பேர் வந்து வாங்குறான் அப்படின்னா, ரூ. 45 ஓகே. மார்க்கெட் அந்த வேல்யூவ ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். 10 பேரும் வந்துட்டு இல்லங்க, வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான்னா, ஆட்டோமேட்டிக்கா விலைய குறைப்பாங்க. அப்படி குறைச்சு குறைச்சு ரூ. 5 விலை வச்சா தான் வாங்குறாங்க. இல்லாட்டி யாரும் வாங்க மாட்றாங்கன்னு ஆயிடுச்சுன்னா, தேங்காய் விலை ரூ. 5 தான். மார்க்கெட் முடிவு பண்றது தான் வேலை. மார்க்கெட் யாரு? நம்ப தான். போய் கேட்குறோம். ரூ. 1,00,000 போய் யுகேஜிக்குன்னு சொல்றாங்க. வேணாம். வந்துரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல போட்டுர்றோம். இப்படியே வர பேரண்ட்ஸ் எல்லாம் 100ல 10 பேர் தவிர மத்த எல்லாரும் வெளிய போறாங்கன்னா, 10 பேர் வச்சு ஸ்கூல் நடத்த முடியாது. ஆட்டோமேட்டிக்கா உன் பிரைஸ் டவுன் பண்ணியே ஆகணும். இதுதான் தெரியுது. ஆனா தெரியுது. இதுக்கெல்லாம் காலம் காலம் வந்து நெறைய புடிக்குங்கிறது தானே இவங்க பயப்படுறது. இல்லையா? சோ அப்படி இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து அப்படி நெனச்சு வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல போய் போட்டுட்டு, நாளைக்கு வந்து அது வேற மாரி போய் முடியும்போது அவங்களுக்கு மன வருத்தமா தானே இருக்கும். இதுவும் இந்த இந்த 90ஸ் கிட்டோட கொலபரேஷன்ல வந்தது. அவைங்க 100ல 60 பேர் படிக்கிறாங்கன்னா, 2 பேரோ, 3 பேரோ படிச்சு ஏதோ ஒரு லக்ல ஏன்னா அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய இருந்துச்சு. டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு.
அதனால கொஞ்சம் ஈஸியா ரொம்ப ஈஸியா வந்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆயிட்டாங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டேபிளான சேலரிக்கு போயிட்டாங்க. அவ நம்மளும் படிச்சிருந்தா அந்த மாரி ஆயிருந்திருக்கலாம். நம்ம பையன் படிச்சா அந்த மாரி ஆயிருவான்னு, அன்னைக்கு அவைங்க நிலைமைய பார்த்துட்டு, அதே மாரி இன்னைக்கும் படிச்சின்னா நல்ல பொசிஷனுக்கு போயிரலாம். படி, 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 படின்னு அவன் படிச்சு அந்த வேலைக்கு போணுன்ற ஐடியாவ மட்டும் தான் அவைங்க திணிக்கிறாங்க. அவைங்க கண்டிப்பா. அவைங்க அந்த மிஸ்டேக்க பண்ட்டாங்க. அத நம்ம ரெப்ளிகேட் பண்ணிறக்கூடாது அப்டின்றதுக்காக நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டில ரொம்பவே குறைஞ்சிருச்சு. டிமாண்ட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஒரு வேலைக்கு 10,000 பேர் அடிச்சுக்கிறான். 1000 பேர் அடிச்சுக்கிறான். ஒரு சீட்டுக்கு. கண்டிப்பா. சோ, இப்ப இந்த இத வந்து கவனிக்க மாட்றாங்க. சோ, ம். இது வந்து இந்த 90ஸ் கிட் பண்ண கொலாபரேஷன். ம். இவங்க பர்த் ரேட் குறையறதுக்கும் இது காரணம். சுதந்திரம். நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன். கஷ்டப்படுறதுக்கு யாரும் ரெடியா இல்லப்பா. அதான் அந்த ஆனா ஒண்ணு யோசிச்சா பாருங்களேன். ஆக்சுவலி 2 ஜெண்டருமே வேற வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருக்கு. சோ ஒரு பக்கம் வந்து அ ஆண் வர்க்கம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா வந்து நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ ஏத்துக்குச்சு. ஆனா பெண் வர்க்கம் வந்து வி நீட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஜென்சில. கரெக்ட். அத கரெக்ட்டா சொல்லணும். அதான் அந்த ஆமா. 90ஸ்னால ப்ராப்ளம் ஆன நபர்கள். ஆமா. சோ நாம தான். நம்ம தான். ஓ சாமி! கொடும தான். ம். இப்ப இதுல வந்து ஜென்ஸிஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அந்த கேஸ்ட் சிஸ்டத்த விட்டு வெளிய வந்த மக்கள். 90ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிற மக்கள். நடுவுல இருக்கிற கேட்டகரி இருக்கு பாரு. நம்ம அந்தாண்டையா, இந்தாண்டையா. ஐடியாலஜி இந்த பக்கமா இருக்கும். ஆனா, பேரன்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த பக்கமா இருக்கும். 90ஸ் பக்கம் இருக்கும். அதான். ஈவன் பேரண்ட்ஸே வந்து ஊருக்கு உபதேசம் வந்து வேணாம் அப்படிங்கிறதாவும், ஆனா தனக்குன்னு வந்துட்டா வந்து ஜாதி மதம்லாம் பார்க்கிற மாதிரியுமான நிலைமை இருக்கு. ஆமா. கரெக்ட். அப்சொல்யூட்லி. அப்படிதான் இருக்கு நெலைம. நெறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசுறாங்க. ரொம்ப ஓப்பன் வைடா ஞானம் அ ஞான மார்க்கமாலாம் பேசுறாய்ங்க. ஆனா தனக்குன்னு வந்துட்டா, நோ, 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 நோ. ஊருக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் தான் எப்பயுமே அப்டின்ற மாரி பண்றாய்ங்க. வெரி இரிட்டேட்டிங் ஃபெல்லோஸ். கண்டிப்பா. அப்பதான் நமக்கு யார் சாமி நீ அப்படின்ட்டு தான் இருக்கு நமக்கு. என்னய்யா இந்த ஒரு டஃப்பான கண்டிஷன்ஸ் தான் இதெல்லாம். பட் இப்ப இந்த ஜென்ஸி வந்து யார பத்தியும் கவல இல்ல. அம்மா இப்படி இருந்தா என்ன? அப்பா இப்படி இருந்தா என்ன? புடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லு அப்புட்ன்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அங்க. 90ஸ் கிட்டு அப்போஸே கிடையாது. ஆமான் ஜமீன் தலையாட்டுருவாய்ங்க. "வம்பே வேணாமடா" அப்படின்னு. இங்க இருக்கிறவைங்க ஒண்ணும் பண்ண முடியாது. மனசு கேட்காதன்னு சொல்லும். ஆனா ஓகே. ஆக்சுவலி இப்ப நம்ம நெறைய 90ஸ் பத்தி பேசிட்டோம். சோ 2கே பத்தி வருவோம். இப்ப 2கே வந்து இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்னோட புரிதல் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் வந்து நல்லா இருக்காங்க. சரி 2கே எப்படி நம்ம 90ஸ் நெறைய அப்படிங்கிறது தான் என்னோட பேசியிருக்கோம். அப்சர்வேஷன். ஓகே. அது அவைங்க எப்படி இருக்காங்கன்னு பத்தி பார்ட் 2வா பேசலாமா? இல்ல இதே வீடியோ கன்டின்யூ பண்ணுவோமா? முடிஞ்ச வரைக்கும் பேசுவோம். சரி, ஓகே. ஓகே. முடிஞ்ச அளவு பேசணும் கரெக்ட் தான். வீடியோ லென்த்தா வேணாம். இப்பயே நெறைய டைம் ஆயிடுச்சு. ஸோ இத பார்ட் 2வா இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பேசலாம். அது வந்து நமக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். வியூவர்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. கரெக்ட் தான். ஓகே. ஸோ அதனால இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.